முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? எவ்வளவு நேரமா இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். 2 விஷயங்களுக்காக இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை 72வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. எனவே பிறந்த நாள் தெரிவிப்பதற்காக கமலஹாசன் முதலமைச்சரை நேரில் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அதே சமயம் கூட்டணி சம்பந்தமாகவும் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் தற்போதைய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பு நடந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில தான் மக்கள் நீதி மய்யம் பயணிச்சிருந்தாங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட இருக்கு. எனவே திமுக கூட்டணியில மக்கள் நீதி மய்யம் பயணிப்பது உறுதியாகிவிட்ட சூழல்ல தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.